என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள டீல் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. பியூஷ் கோயல் தரப்பிலிருந்து ஓபிஎஸ் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும், டிவிகே போன்ற மாற்றுப்பாதைகளை தேர்ந்தெடுப்பதை விட பாஜகவுடன் இணைந்திருப்பதே சிறந்ததென அவருக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. ஓபிஎஸ் தரப்பில் 6 தொகுதிகள் கோரப்பட்ட நிலையில், தேவைப்பட்டால் பாஜகவின் சின்னத்திலேயே போட்டியிடவும் அவர் சம்மதம் தெரிவித்ததாக தெரிகிறது. இருப்பினும் பாஜக தரப்பிலிருந்து அவருக்கு தேர்தல் அரசியலுக்கு பதிலாக கவர்னர் பதவியும் அவரது மகனுக்கு ராஜ்யசபா எம்பி பதவியும் தருவதாக மாற்றுத் திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பிரதமர் வரும்போது எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் ஒரே மேடையில் இணைந்து செயல்படும் சூழல் உருவாகலாம். இந்த டீல் ஓரளவுக்கு முடிவானாலும் டெல்லியின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் ஓபிஎஸ்-இன் மற்றொரு கோரிக்கையால் சிறிய காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. இந்த உடன்பாடு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நிம்மதியை தரும் என்றும், மெஜாரிட்டி இல்லாத சூழலில் ஓபிஎஸ்ஐ வைத்து பாஜக விளையாட நினைத்த அரசியல் ஆட்டங்களுக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி வைப்பது போல் அமையும் என்றும் கருதப்படுகிறது. தற்போது எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன் மற்றும் பாஜக ஆகிய தரப்புகளிடையே ஒரு பரஸ்பர இணக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும், இது அதிமுக தொண்டர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாகவும் திமுகவிற்கு ஒரு சவாலாகவும் அமைந்துள்ளதாக இந்த ஆடியோவில் விவரிக்கப்பட்டுள்ளது.